ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, என்னை பற்றின விஷயங்களை வந்து நீங்கள் கலை ஃபேமிலிக்கிட்டேயோ அந்த மாதிரியான விஷயங்களை கேட்காதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, இனி எக்கார்த்து கொண்டும் வந்து நான் அவங்கக்கிட்ட பேச போகிறதில்ல. அவங்க பையன், அவங்க ஃபேமிலி அப்படி இருந்துக்கிட்டும். என்னை பற்றி அவங்கக்கிட்டேயும், அவங்கள பற்றி என்கிட்டேயும் தயவு செஞ்சு கேட்காதீங்க. அதே மாதிரி சூடு சொரண உள்ள நாய்ங்க என்னை பற்றி வந்து அதாவது மறைமுகமாகவும் இல்லை என்னை சார்ந்த விஷயங்களும் என் குழந்த விஷயங்களும் வச்சு எந்த நாய்ங்களும் தயவு செஞ்சு பேசாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, என் குழந்தைங்கள ஏன் பேசக்கூடாதுன்னு சொல்கிறேன்னா, இந்த 11 மாதம் எந்த நாயும் என் குழந்தைய பற்றி கேட்கல, என் குழந்தைய பற்றி கேர் பண்ணல. ஸோ யாராக இருந்தாலும், பெத்த தகப்பனாக இருந்தாலும், என் குழந்தைய வச்சு எந்த விஷயத்துலையும் ப்ரொமோட் பண்ணக்கூடாதுன்றது என்னோட இது. என் குழந்தைங்கள பற்றி எதுலேயுமே நீங்கள் எதை பற்றியும் பேச வேணாம். அவ்வளோ அக்கறை இருந்தால் அவங்கள நீங்கள் நேரில் பார்க்கலாம். அவங்களுக்கு என்ன தேவையோ அதை செய்யலாம். அதை விட்டு சோஷியல் மீடியாக்காக மட்டும் என் குழந்தைங்க நேமை யூஸ் பண்ணுறது எனக்கு சரியாக படலை. அது எவ்வளோ மானங்கட்ட ஈனங்கட்ட தன்மைங்கிறது எனக்கு தெரியல. உண்மையாக சொல்கிறேன். அப்படி எங்கள் பேரை வச்சு 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 ஏன் வளர ட்ரை பண்ணுறீங்க? நான் வந்து யாரோட திறமையிலையோ யாரோட வளர்ச்சியிலையோ நான் வரலை. என்னோட வளர்ச்சி, என்னோட திறமையில, என்னோட வளர்ச்சியில் மட்டும்தான் நான் வந்திருக்கேன். சரிங்களா? அது வந்து நான் 100 பேரை சம்பாரிச்சிருந்தாலும் ஓகே தான். 10 பேரை நான் என்னோட ரசிகர்கள் நான் சம்பாரிச்சிருந்தாலும் எனக்கு ஓகே தான். அவங்க எனக்கு சப்போர்ட் பண்ணால் ஓகே. யாரோட பரிதாபமோ, யாரோட அனுதாபமோ, யாரோட ஃபெமிலியரும் எனக்கு தேவை கிடையாது. பிக் பாஸ் அவர் உள்ளே போகிறாரு, அதுக்காக தான் சேர்ந்துருக்கிறேன் நான் கேட்டால் அதுவும் கிடையாது. நான் அதுக்கு முன்னாடி 1 மந்த்துக்கு முன்னாடி சேர்ந்துட்டேன். அதுக்கப்புறம் நான் சேர்ந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா அது தப்பாயிடுமேன்ட்டு தான் நான் முன்னாடியே வீடியோ போட்டேன். ஆனால் அதுக்கும் தப்பாக பேசிட்டீங்க. சரி, ரைட்டு. இப்போ வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, எதுக்கு இந்த வீடியோனா, நிறைய வீடியோ நான் பார்க்குறேன். என்னென்னமோ சொல்கிறீங்க, சம்திங் நீங்கள் சொல்லிட்டு போங்க. ஏன்னா என் மேலேயும் தப்பு இருக்குது. இது இனிமே வந்து சேரக்கூடாதுன்னு நான் என்னோடய ப்ரெஷரை வச்சு மட்டும், என்னோடய டிப்ரெஷனை வச்சு மட்டும் நான் வந்து வெளியே வந்து சொல்லிட்டேன். ஆனால் இது என் குழந்தைங்க சம்மந்தப்பட்டிருக்குன்றது இந்த ஒரு 11 மாதம் நான் யோசித்து, அவங்களோட ஃப்யூச்சரை யோசித்து தான் சரி ஓகே. அவங்க அதே மாதிரி எனக்கு வேணான்ற முடிவில் தான் நான் இருக்கேன் இப்போ வரைக்குமே. அவங்க எனக்கு ப்ரெஷர் கொடுக்குறதும், நான் இறந்துருவேன், நான் வந்து சூசைட் பண்ணிப்பேன்னு ப்ரெஷர் கொடுத்ததுனால மட்டும்தான் நான் அவங்கள திரும்பி ரீஜாயின் பண்ணது. அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு வந்து அப்பா ஏதோ ஒரு தூரத்தில் இருந்தால் கூட உங்கள் அப்பா இருக்காருன்னு நான் சொல்லுவேன். ஆனால் அப்பாவே இல்லைங்கும்போது ரொம்ப கஷ்டம். அந்த வழியை நான் என் குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடாதேங்கிற ஒரு ரீசன் தான். சரிங்களா? இது வந்து குழந்தைங்கள காரணம் காட்டினா அது கண்டிப்பாக கிடையாது. இப்போயும் எனக்கு யார் துணையும் வேணாங்க. எனக்கு நான் இருக்கேங்க, என் பிள்ளைங்களுக்கு நான் இருக்கேங்க, நான் பார்த்துப்பேங்க, எனக்கு அந்த தைரியம் இருக்குங்க. என்னால் எதையுமே ஃபேஸ் பண்ண முடியுங்க. சரிங்களா? யாரோட தயவும் இல்லாமல் நான் பண்ணுவேங்க. இவ்வளோ நாள் நான் பார்த்தேன். எனக்கு இதுக்கப்புறமும் பார்க்கக்கூடிய தெம்பு இருக்குங்க, தைரியம் இருக்குங்க, என்னால் முடியுங்க. சரிங்களா? எனக்கு அப்பா இருந்தும் அப்பா இல்லாமல் வளர்ந்தேனான அந்த கஷ்டம் எனக்கு தெரியும். அதே மாதிரி என் பிள்ளைங்களுக்கு அப்பா இருந்து இல்லாமல் அந்த கஷ்டத்தை கொடுக்காம என்னால் வளர்க்க தெரியும். பட் ஒரேடியாக இல்லாமல் போயிட்டா ரொம்ப என் பிள்ளைங்களால் வர முடியாது. அந்த வழியை நான் கொடுக்க நான் தயாராக இல்லை. ஸோ அந்த ஒரு காரணம் மட்டும்தான். நான் இதை ஒரு லாங் வீடியோவில் பேசலான்னு நினச்சேன். ஆனால் இந்த சோஷியல் மீடியாலாம் சரி, உள்ளே போன கலையரசனும் சரி, எல்லாருமே வந்து எனக்கு அகெயின்ஸ்டாக பேசுகிற மாதிரியோ என் மனநிலையை உடைக்கிற மாதிரியும் இருந்தது. நான் ஏதாவது பேசினேன்னா தப்பாயிடுமோ அப்படிங்கிற ஒரு ரீசனுக்காக நான் பேசாமல் இருக்கேன். அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் நிறைய கேள்வி நான் பர்சனலாக பேசுகிறேன். அது ரொம்ப தப்பு. நான் எதை பேசினாலும் மீடியா முன்னாடியே நான் பேசணும்னு நான் நினைக்கிறேன். எந்த சேனலுக்கும் நான் இன்டர்வியூ கொடுக்க போகிறதில்ல. என்னோடய யூடியூப் சேனலில் என்ன உண்மை என்ன எது அப்படின்னு சொல்லிட்டு என் ஒரு தரப்பாக நான் பேசாமல் கலையும் கூட வச்சு நான் எல்லா உண்மையும் நான் பேச வைப்பேன். யாரோட வாயும் அடைக்கிறது என்னோடய வேலை கிடையாதுங்க. யாரும் யார்கிட்ட பேசக்கூடாது, யாரையும் பார்க்கக்கூடாதுன்றது என் வேலை கிடையாது. சரிங்களா? யாரும் எப்படியே போங்க, என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னு தான் நான் கேட்குறது. என் வாழ்க்கையில் தலையிடாதீங்கன்னா பிரச்சனைன்னு ஒன்று பண்ணின்னு வராதிங்க. சுமூகமாக சந்தோஷமாக இருக்கணும்னா மட்டும் என்னை தேடி வாங்க. எதுவும் குட்டியை கலப்புறதுக்குன்னே என் வாழ்க்கையில் வராதிங்கன்னு தான் நான் கேட்குறேன். சரிங்களா?
இது ரொம்ப ஆதங்கத்தோட இத நான் பேசுறேன். என்னால தாங்க முடியல. இதுக்கு மேல எப்படி பேசுறதுன்னும் எனக்கு தெரியல. பேசாம இருந்தாலும் நெறைய கொஸ்டின்ஸ் வருது. அவர் வர வரைக்குமே கண்டிப்பா இந்த இந்த ப்ரெஷர வந்து நான் தாங்கி தான் ஆவணும். அவர வச்சு தான் நான் பேசணும்னு இருக்கிறேன். நாங்க நாங்க ஜாயின் பண்றோமோ, இல்ல இந்த சோஷியல் மீடியாவிலேயே ஒரேடியா வேணான்னு சொல்றேனோ, அது எந்த முடிவா இருந்தாலும் அவர் வெளிய வரட்டும். நான் ஒரு கரெக்டான ஒரு இத வச்சு பேசி, ஒரு முடிவெடுத்து, நான் உங்களுக்கு அதுக்கான எதா இருந்தாலும் நான் போடுறேங்க. என்னால முடியலங்க. சத்தியமா முடியல.